ஹல்திராம்ஸ் கம்பெனியை பாத்தீங்கன்னா டாடா வந்து அக்வசிஷன் பண்றதுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. டாடா கன்சியூமர் கம்பெனி மூலமா டாடா அக்வசிஷன் பண்றதுக்கு. பட் டாடா கம்பெனி பாத்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணனால அந்த அக்வசிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் ராக் இன்டர்நேஷனல் கம்பெனி பாத்தீங்கன்னா ஹல்திராம்ஸ் கம்பெனி வந்து அக்வசிஷன் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிருக்கு. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா 70,000 crores இருந்து 78,000 crores வரைக்கும் இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. பிளாக் ராக் இன்டர்நேஷனல் வந்து 51% ஸ்டேக்கை வந்து 40,000 crores வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்வசிஷன் வந்து மோஸ்ட்லி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்திராம்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து இங்க ஒர்க் பண்ற கார்பரேட்ல ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்காம ஒரு ஹல்திராம்ஸோட சோன் பப்படி டப்பாவை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.